ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஃபிஷ் மேரினேட் பண்ணிக்கொள்ளணும். நான் இன்றைக்கி சின்ன மீன் தான் எடுத்துக்கிறேன். இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கொள்வோம். அண்ட் அதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக தேசிக்காய் புளி ஆட் பண்ணிக்கொண்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல உப்பு புளி எல்லாம் பிடிக்கும். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக கட் பண்ண கோகோனட் அண்ட் அதில் க்ரீன் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொண்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க, பிளெண்ட் பண்ணி. அண்ட் அதோடு அதுக்கு பிறகு கொஞ்சமாக சீரகம் தூள் ஆட் பண்ணிக்கொண்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள். அதுக்கு பிறகு ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இல்லை, தேவையான அளவு கீ ஆட் பண்ணுங்கள். அண்ட் அதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு பிரியாணிக்கு தேவையான பே லீஃப், கருவேப்பட்டை, ஸ்டார்ஸ், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கொண்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரங்காட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிக்கிற எங்களோட மசாலாவை எடுத்து அதையும் நாங்கள் இந்த ஆனியன்லேயே போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு அது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு நல்லா பழுத்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மேஷ் ஆகணும். இது நல்லா ஆயிலே போட்டு ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு இப்போ தான் நாங்கள் மசாலா ஆட் பண்ணணும். அண்ட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு ஆயில் ஆட் பண்ணி நாங்கள் இப்போ மேரினேட் ஆகின ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறோம். பாருங்கள். அண்ட் அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் மசாலா இருக்கும். அந்த மசாலா எடுத்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் செஞ்சு வச்சுக்கிற அந்த மசாலாவில் வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சுக்கிற மசாலாவில் ஆட் பண்ணுங்க. ஏன்னா அதில் உப்பு புளி எல்லாம் வைக்கிறனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதையும் போட்டு அந்த மிக்ஸியை இன்னொரு தரக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள். மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு நல்லா கொதித்து வரும். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகினதுக்கு பிறகு இதே மாதிரி நல்லா கொதித்து வரும். அண்ட் இதுக்கெல்லாம் கொதித்து வந்ததுக்கு பிறகு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் நல்லா சின்னதாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னென்னா முள் ஈக்கும் சின்ன மீனால். அண்ட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற சோத்தை எடுத்து இந்த ஃபிஷ் மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள். இதே மாதிரி மெல்லையாக பரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு வேணுமெண்டா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது ஒன்றும் ஆட் பண்ணலை. பாருங்கள். இவ்வளோ தான் எங்களோட பிரியாணி ரெடி. ஃபிஷ் பிரியாணி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.